மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா பத்திரிகையாளர் சிவபாலன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வேட்டையின் திரைப்படத்தோட ட்ரெய்லர் தற்போது வெளியாக இருக்குது. பழைய ரஜினிகாந்த் அவர்களை பார்த்த மாதிரியே இருக்குது. ரொம்ப மாசான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனை வந்து திரும்ப ஒரு ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆவல் வந்து எல்லோருக்குமே இருக்குது. ட்ரெய்லரில் இருக்கிற நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? சார், ட்ரெய்லர் வந்து ஒரு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குன்னு உண்டான ஒரு மாசு பியூர் ரஜினிசம் மாதிரி தான் நமக்கு தெரியுது. பேட்டை படத்துக்கு அப்புறம் இந்த ரஜினிசம் மிஸ்ஸு. ஸோ இதை வந்து அந்த இடத்துல ஃபில்ஃபில் பண்ணிடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா அந்த ட்ரெய்லர் கட்ஸை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபில்ஃபில்மெண்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இது பியூர் ரஜினிசம். இந்த சினிமாவிலேயே வந்து ஒரு சிலருக்கு தான் சார் அந்த ஒரு மேஜிக் மூமெண்ட்ஸ் இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து பறந்து அடித்தாலுமே வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அதை எல்லாரும் பண்ணாங்க, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அவர் வந்து ஒரு விஷயத்த மாசாக சொல்கிறாரு அப்படின்னா எல்லாராலையும் அதை வந்து ரசிப்பாங்க. இப்போது காமெடி நடிகர் கவுண்டமணி வந்து அவர் ஈவன் எல்லா எம்எல்ஏ வந்து அரசியல்வாதிகளும் யாரையும் பாரபட்சம் பக்கம் கிண்டல் பண்ணுவார். ஆனால் எல்லாருமே ரசிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு தனித்தன்மை வந்து சிலர் இருக்கும். அந்த ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் கிட்ட இருக்குது. அது இடையில கொஞ்ச நாள் மிஸ் ஆகிருந்துச்சு இல்லையா? அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுக்கு அனிருத்தோட மியூசிக் வந்து யூனிக்கான ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. யூஸ்வலாக வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கும் இல்லையா? இதில் கொஞ்சம் யூனிக்காக நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரியும். அதே மாதிரி கேரக்டர் ரிவியலைசன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கேரக்டர் ரிவியலைசன்ஸும் செம்மையாக இருந்துச்சு. யூஸ்வலாக கேரக்டர் ரிவியலைசன்ஸ் ஹைட் அண்ட் சீக்காக சில அண்டர் பிளே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதில் வந்து ஞானவேல் ஓப்பனாக சொல்லிட்டாரு, இந்த கேரக்டர் இந்த மாதிரியான கேரக்டர் தான் அப்படிங்கிறதே ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து ஓகே இந்த படத்தை ஆனால் அதுதான் அந்த டேரக்டரோட சீக்ரெட். நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்டோரியோட பிளாட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பார்வையில் அது இருந்துச்சு. இது வரைக்கும் நம்மளால் யாருமே இந்த ஸ்டோரி ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீங்கள் பார்த்த வரைக்கும் ஸ்டோரியோட பிளாட் வந்து என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி கதை எதை நோக்கி நகரும்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலாக இது என்னோட அசம்ஷன் தான் சார். அது நம்ம வந்து இதுதான் சொல்ல முடியாது. பட் என்னுடைய அசம்ஷன் படி இது ஓப்பன் பண்ண உடனே வந்து ஒரு பெண்ணுக்கு அநீதியாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சு அது நேஷனல் வைஸ் ஒரு பெருசாக ஒரு வயலன்ஸ் போகுது. லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியல. அதனால லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் சொல்கிறாரு. உடனே வந்து அப்போது ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதில் போகுது இல்லைங்களா? இது மட்டும்தான் நமக்கு வந்து பிகினிங்கில் நம்ம சொல்லுவோம் இது பார்த்தா ஸ்டோரியாக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது நடக்கிற ஒரு கதை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கிற கதை அப்படின்னு பார்த்தா இந்திய பெருங்கடல் 3 கடலும் ஒரே இடத்துல நிற்கிற இடம். ஸோ கடல் சார்ந்த ட்ரேடுக்கு வந்து அங்கே நிறைய விஷயம் ஸ்மக்லிங் ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஸ்மக்லிங் ரொம்ப ஈஸியாக நடக்கிற ஒரு விஷயத்தில் இப்போ ராணா டக்பதி மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ் வேணும், அதே மாதிரி பிஸ்னஸ் நடா பண்ணணும் அப்படின் போது நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில் கனிமவள கொள்ளை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ கூடங்குளம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? வெறும் கனிமவள கொள்ளைங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா பெட்ரோல்லாம் நிறைய இருக்க மாதிரிலாம் இருக்குது. ட்ரக் அபியூஸ்க்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பெருசிய ஒரு பிஸ்னஸ் உள்ளே வரணும் அப்படின்னும் போது ஒரு பெரிய இல்லீகல் பிஸ்னஸ் உள்ளே வரணும் அப்படின்னும் போது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு மிஸ்டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போது நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அன்றைக்கி சென்சேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னு போய் பார்த்தோமா அவங்களுடைய அந்த உணர்வுகளை வந்து நம்ம தூண்டி வர மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதில் தான் கவனம் செலுத்துவாங்க. அதை பற்றி தான் சோசியல் மீடியா எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட் சைடு ஃப்ரீ ஆகிடும். ஸோ ஆப்போசிட் சைடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவிட்டிஸை வந்து ரொம்ப ஈஸியாக இனிஷியேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது என்னென்னா அது மேபி அது துசராஜினா இருக்கலாம், வேறு யாருக்கலாம். அவங்க ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சர். ஸோ அந்த டீச்சர் வந்து திடீர்னு வந்து யாரோ ஒருத்தவங்க ப்ரூட்டலாக ரேப் பண்ணி அவங்க ஸ்கூலில் ஒரு தொட்டிலேயே வந்து தூக்கி போட்டுறாங்க. ஸோ அதை வந்து ரித்திகா சிங் மாதிரியான அந்த லோக்கல் போலீஸ் கேங்க எல்லாம் என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணும்போது தான் பகத் பாஷில் வந்து அவங்களுடைய ஒன் சைட் லவர். பட் அவர் திருடனாக இருந்தாலும் ஸ்மார்ட்டான திருடன். ஸோ இந்த அவரோட கேரக்டர் ரிவீல் பண்ணி அதான் அவர் வாயாலே நான் ஒரு திருடன் அப்படிங்கிறது ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அது அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பெண்களுக்கு இங்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னும் போது அது வந்து ஒரு நேஷனல் லெவலில் வந்து ஒரு பெருசாகுது. ஏன்னா இப்போ அது ரீசெண்டாக கல்கட்டா நடந்த இஷ்யூஸ் தெரியும் இல்லையா? ஸோ அது நேஷனல் லெவலில் ஒரு பெருசாக பூம் ஆகுது. அப்போ லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியாததுனால வேறு வழி இல்லை, யாராவது ஒருத்தவங்க என்கவுண்டர் பண்ணிடலாம். ஸோ என்கவுண்டர் பண்ணுறதுக்கு யார் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தனை பிடிச்சி பண்ணுறது வந்து யூஸ்வலாக நடக்கிற ஒரு ஸ்டோரியில் அப்போல்லாம் வேணாம், ஒரிஜினல் அக்யூஸ்ட் நம்ம பிடிச்சி என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அப்போ யார் இருக்கலாம், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இவர் இருக்காரு அப்படின்னு உள்ளே வர்றாரு. ஸோ இவர் வரும்போது அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக உள்ளே வரும்போது இப்போ அவர் வந்து அந்த மெயின் அக்யூஸ்ட்டை வந்து அவர் பண்ணிடுறாரு, என்கவுண்டரும் பண்ணிட்டார்.
என்கவுண்டர் பண்ணணும் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அமிதாப் உள்ள வராரு. அமிதாப் உள்ள வந்துட்டு என்கவுண்டர் தான் இதுக்கு தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு அநீதியை வந்து நீதியால தான் வெல்லணும் அப்படின்னு அந்த டயலாக் சொல்லும்போது இவர் வந்து அதுக்கு கவுண்டர் டயலாக வந்து அநீதியை வந்து எதுவுமே இது பண்ணாம இருக்கும்போது அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுல தப்பு இல்லை சார் போலீஸ் அப்படின்னு ஒரு பவர் இவ்வளவு பவர் இருந்தும் குற்றம் நடக்குதுன்னா அப்போ நம்ம மேலதான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு டயலாக். இடையில ஒரு ஜட்ஜு சார் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவார் இல்லைங்களா, நிறைய தப்பு நடந்தா அநீதி வந்து அநீதி நடக்கிறத வந்து அமைதியா பார்க்கறத விட அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. ஸோ அப்போ அவருக்கு ஒரு லீடு கிடைக்குது. என்ன லீடு அப்படின்னா, இந்த ஒரு மர்டர் மிஸ்ட்ரி வந்து வெறும் பொலிட்டிக்கலையோ இல்லை ஒரு சாதாரணமாக நடக்கல, இது வந்து ஒரு பெருசாக ஏதோ ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு லீடு வருது. ஸோ ஸ்டோரி அப்படியே மாறுது. அந்த லீடு என்ன அப்படின்னு தேடி தேடி போகும்போது ராணா டகுபதி மூலமாக தான் இது எல்லாமே நடக்குது. சம் ஸ்மக்லிங், சம் சோசியல் காசு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது இன்டர்வல் பிளாக் அந்த இடத்துல தான் முடியும். ஸோ இன்டர்வல் பிளாக்ல ஓப்பன் சேலஞ்சாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே ராணா தான் இதில் இல்லைன்னு அவரால் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாட் வரும்போது ஓப்பன் சேலஞ்சு, நான் ஒரு கோடீஸ்வரன்டா, நீ ஒரு சாதாரண ஒரு போலீஸு, என்னதான் நீ போலீஸாக இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இடையில மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு அமிதாப் பேர் அப்பப்பைக்கு வேற உள்ள புகுந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு, உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்னும் போது இந்த 2 ஓப்பன் சேலஞ்சு செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஓப்பன் சேலஞ்சை வச்சு ஆக்ஷன் பிளஸ் வந்து மைண்ட் கேம்ல இவர் எப்படி வந்து வில்லனை வந்து பிடிக்கிறாரு, அப்போ என்கவுண்டர் பண்றாரா இல்லை வந்து உள்ள விட்டுறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் இந்த ஸ்டோரி போகும் அப்படின்றது என்னுடைய கெஸிங். கதையும் தாண்டி நேற்று பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். இப்போது நல்லா பூரண குணமாக இருந்தார். நான் 2-3 நாளில் வீட்டுக்கு போயிடுவார், 3 வாரம் ரெஸ்ட் எடுத்தா போதும் சொல்கிறாங்க இல்லையா. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? சார் அது ஆக்சுவலாக 73 வயசு அது மாதிரி தெரியல இல்லையா. 73 வயசுல அந்த ஆஃப்டர் அந்த இடையில உடம்பு சரியில்லாமல் அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணார் இல்லையா, அதுக்கப்புறமே வந்து அவர் அப்போவே வந்து அவங்களோட ரசிகர்கள்ட்ட வந்து நான் பட்டு அனுபவிச்சு சொல்கிறேன், யாரும் சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் உடம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி இருக்கிற ரஜினி அதுக்கப்புறம் இருக்கிற ரஜினியை பாருங்க, அவருக்கு நாளுக்கு அப்புறம் அவருடைய அந்த ஃபேஸில் வந்து ஒரு பொலிவு தெரியும், நாளாக ஒரு பொலிவு தெரியும். ஒரு ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்கு, டேவிட் ஃபிச்சர் படம் நினைக்கிறேன், அந்த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் சொல்லிட்டு. அந்த படம் என்னன்னா ரிவர்ஸ் கேரக்டர்ல வரும். அதாவது இந்த குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவத்துக்கு போற மாதிரி, பிறக்கும்போது அந்த குழந்தை முதுமை பருவத்தில் இருக்கும், இறக்கும்போது குழந்தை பருவத்துக்கு போகும். அந்த மாதிரி தான் இவரோட ஏஜ் வந்து அந்த இதுக்கு அப்புறம் வந்து ஆஃப்டர் தி சர்ஜரி அவருடைய அந்த ஃபேஸ் லுக் எல்லாமே நாளுக்கு நாள் எங்க ஆகிட்டே ரிவர்ஸ்லேயே போகுது. இப்போ இந்த இது கூலி பட ஷூட்டிங்கில் வந்து மனசுல சாங்க்கு என்னமா ஒரு ஆட்டம் ஆடி இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி வந்திருக்கு, இவ்வளோக்கும் ஒரு அந்த பொலிட்டிக்கலாகவே அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு கட்சியை கலைக்கும் போது நான் 40 மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நாளைக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய வார்த்தை. என்னால் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி நீங்கள் தேவையில்லாமல் அதுக்கு வந்து கஷ்டப்படுறத விட இது பெட்டர் இப்பயே அவாய்ட் பண்ணுறது நல்லது தாங்க அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி ஸ்டேஜில் 50 நிமிஷம் வந்து பேசுகிறாரு சார். ஆமாம், 52 நிமிஷம் பேசியிருந்தாரு. எல்லாத்துலேயுமே ஜெயிலர்லேயே 50 நிமிஷம் பேசுகிறாரு, கதை சொல்கிறாரு, எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிறாரு, ரொம்ப நக்கல் நையாண்டியும் சேர்த்து வந்து பேசுகிறாரு, குழந்தைத்தனமாக இருக்காரு. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியே விஷயங்களும் பண்ணுறாரு. எனக்கு அனிருத் தாங்க மியூசிக் வேணும் அப்படிங்கிறாரு. அண்ட் சூப்பர் ஸ்டார் தான். இப்போ இருக்கிற அந்த யங் டைரக்டர்ஸ் கூடயே அவர் வந்து கோப்பப் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. அதே மாதிரி அவருடைய ஆரம்ப காலங்களில் அவருக்கு சப்போர்ட் பண்ண, இப்போ ரீசெண்டாக போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா, எஸ்பிஎம் சார், ஏஎம் சரவணன் சார், இவங்களையும் போய் பார்த்துட்டு அவங்ககிட்டயும் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு வர்றாரு. ஸோ நன்றி மறவாத ஒரு மனிதர் அவர். வந்து எப்படி இருந்தாலும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் வருது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நிஜமாக அவருடைய ரசிகர்கள் வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க, அண்டு ப்ரேயரும் பண்ணுவாங்க. இது நமக்கு பார்க்கும்போது ஒரு 40-45 வயசு பையன் அந்த ஒரு லுக்கு. ஏன்னா மஞ்சு வாரியாருக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த சேம் ஏஜ் அப்படின்னும் போது அந்த ப்ரெசன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ துஷாரா விஜயன், பகத் பாசில் நம்ம ஸ்க்ரீன் அந்த ப்ரெசன்ஸை பார்த்துட்டோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து தலைவர் வேட்டையன் தனியாக தான் வராரு. அப்போது அவருடைய பேக் ஸ்டோரி என்ன இருக்கும் அப்படின்னா, விக்ரம் படத்தில் வர மாதிரி தான் அந்த தகடு வந்து அந்த பாட்டிலேயே வந்து அம்பிகாவை வந்து கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விக்ரம் தனியாக போய் வேட்டையாட போவார் இல்லையா. பழைய விக்ரம் தான், இந்த விக்ரமும் இல்லை, பழைய விக்ரம் இல்லை, கமல்ஹாசன் போவார் இல்லையா. ஸோ அது மாதிரி ஏதாவது பேக் ஸ்டோரி வந்து வேட்டையனுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கலாம். அந்த பேக் ஸ்டோரியில் அந்த என்கவுண்டரால் என்ன இஷ்யூஸ்லாம் அவங்க ஃபேமிலியில் நடந்துச்சுங்கிற ஒரு விஷயமும் கிளைக்கதையாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக இது பியூர் ரஜினிசம். ஆனால் தாசை ஞானவேலுடைய டைரக்ஷனில் அந்த சமூக கருத்துக்கள் அங்கங்கே தெளிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பலாம். அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேட்டைக்கு அப்புறமா ரஜினிகாந்த் அவர்களை ஒரு ரசிகர்களுக்கான ஒரு படம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே, ஞானவேல் அவர்களுடைய முந்தைய படம் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலே இல்லாத படம். இப்போ இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போதே இது ரஜினிகாந்த் அவர்களுடைய படமாக வருமா இல்லை ஞானவேல் அவர்களுடைய படமாக வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லையா. இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? சார் அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போது சிவாஜி படம் வந்தப்போ
இதே பிரச்சனை தான் வந்துச்சு. சங்கர் சிவாஜின்னு போடுறதா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவாஜின்னு போடுறதா, ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஏன்னா சங்கரும் வந்து ஒரு பெரிய டைரக்டர், இவரும் ஒரு பெரிய ஆக்டர், மாஸ் ஆக்டர். இப்போ என்ன பேர் போடுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. இந்த தொல்லையே வேணாப்பா, சிவாஜி த பாஸ் முடிஞ்சு போச்சு இல்லையா. ஆனால் அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஃப்ளேவரும் இருக்கும், சங்கரோட சோசியல் காசும் இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து சுஜாதாவுடைய அழுத்தமான திரைக்கதையும் வசனமும் இருக்கும். இதே மாதிரி தான் எங்கேயுமே வந்து டிஜே ஞானவேல் வந்து ஒரு முக்கியமான சோசியல் காசை வச்சு பேசுகிற ஒருத்தவர், அவர் பத்திரிகையாளராகவும் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து அழுத்தமான கருத்துக்களை மட்டும்தான் சொல்லியிருப்பார். என்னதான் டிஜே ஞானவேல் வந்து சமூக கருத்தை வலியுறுத்தி அவர் பேசினாலுமே கூட இது வேட்டையின் தலைவரோட படம். ஸோ அவருக்குன்னு அந்த மாஸ் வேல்யூ இல்லை அப்படின்னா அது கஷ்டம் இல்லையா. ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணியானும் இதையும் பேலன்ஸ் பண்ணியானும். ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து கிருத்திகா ஞானவேல் அவருடைய மனைவி தானா அவங்க வந்து உள்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ ரெண்டுக்கும் பேலன்ஸ்டாக சில விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு தெரியாது நம்ம பண்ணுற தப்பு, நம்ம வீட்டுக்காரமாவுக்கு தெரிஞ்சிடும். ஓ நீ கார் சாவியும் பாக்கெட்டில் வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து கொடுக்கும்போது இந்த இன்புட்டு கொஞ்சம் வீரியமாக இருக்குது. ஸோ அவங்க ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அங்கங்கன்னு சொல்லி இவருக்குன்னா இது பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பேட்டர்னை வந்து உடைக்காமல் அதே மாதிரி இவருடைய விஷயத்தையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது திரும்பவும் சொல்கிறேன், இது டேரக்டருடைய டச்சே, இது டேரக்டர்ஸ் கட்டு தான். இந்த ட்ரெய்லரே பியூர் டேரக்டர்ஸ் கட்டு, உங்களால் கதையை ஜட்ஜ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எங்கேயும் மாஸ் வேல்யூ குறையாமலும் கொடுத்துருந்துருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக இருக்குது. ஆரம்பித்த புதுசில் என்ன ஒரு கேள்வி வந்ததுன்னா, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் ரஜினி சார் அவர்கள், இன்னொரு பக்கம் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர், ஃபகத் ஃபாசில், அப்புறம் ராணா, இப்படி போயிட்டே இருக்குது இல்லையா. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படத்தில் வந்து ஆளாளுக்கு ஒரு மாஸ் சீன் இன்ட்ரோ வச்சாலே வந்து 2.5 மணி நேரம் முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே அதுதான் இங்கே வந்து அல்டிமேட் என்னென்னா, ஸ்டோரி தான் இங்கே அல்டிமேட் ஹீரோ. இந்த ஸ்டோரியில் ரஜினிசத்தோடைய அந்த ரஜினியோடைய மேஜிக் தான் இங்கே மெயின் ப்ரெசன்ஸ் ஆகும். இப்போது மற்ற கேரக்டர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வருவாங்களா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அது எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. மேபி எல்லாருக்குமே ஒரு இந்த பிராண்ட் சைட் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கும். இந்த துஷாரா விஜயன், ஃபகத் பாசில், அதே மாதிரி ரஜினிகாந்த், மஞ்சு வாரியார், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பேக் சைட் ஆஃப் த ஸ்டோரிஸ் ஒன்று போகும். அந்த ஸ்டோரிஸோட அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து டோட்டலாக வந்து அந்த கண்டென்ட்டுக்குள்ளே மட்டும்தான் ட்ராவல் ஆகும். லைக் ராணா டக்பதி இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த மைண்ட் கேம் ப்ளஸ் ஆக்ஷன். அதே மாதிரி அமிதாப் இருக்கார் இல்லையா. ஸோ அமிதாப் வந்து ஒரு ஜட்ஜாக வராரு. ஒரு ஜட்ஜு வந்து ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டாக ஒரு விஷயத்த மேனேஜை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தவர். பட் இந்த இதனால நிறைய சமூக அவலங்கள் நடக்குது. என்றைக்கோ ஒரு நாள் அந்த அதிலே அவர் ஜஸ்டிஸ் டிலேட் அப்படின்னா, அதே மாதிரி தாமதமாக கிடைக்கும் நிதி தண்டனைக்கு சமானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரொசீட் பண்ண காட்ட அவர் ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ இந்த 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஈகோ கிளாஸ் இருக்கு இல்லையா. இந்த ஈகோ கிளாஸ் வந்து இன்றைய சமூகத்துக்கு அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அரசியலமைப்பிலேயே ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க 2 பேருமே பொலிட்டிக்கல் வியூவில் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஞானவேல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விடுற ஆளும் கிடையாது. ஸோ அதனால வந்து அமிதாப்புக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாரு, இதுவும் கொடுத்துருப்பாரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வேறு யாரோ சொல்லி அமிதாப்பையும் அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு நடிக்கணும்னு சொல்லும்போதே அக்செப்ட் பண்ணிக்காத அமிதாப் பச்சன் வந்து இதில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த கண்டென்ட்டில் ஒரு முக்கியமான எக்ஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா அவர் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க போகிறாரு. ஸோ அதை தான் இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு. பட் இங்கே எல்லாருக்குமே வந்து ஓவராலாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதான் உண்மை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து டீசரில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் தான் அமிதாப் அவர்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக வந்து அவருடைய வாய்ஸே வந்து திரும்ப கொண்டு வரதா பேசினாங்க. ஓரளவு பொருந்திருக்கு இல்லையா. உங்களுக்கு எப்படி? இல்லை ஓரளவுக்குலாம் இல்லை, நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஓகே. ஏன்னா இப்போ நம்ம அமிதாப் பச்சனோட வாய்ஸ் இதில் கேட்டிருப்போம், நிறைய ஆடில் கோன் மனேகா குரோர்பதியில் ஒரு வாய்ஸ், அதையும் தாண்டி தான் விவேக் அதை மிமிக்ரி பண்ணியிருப்பாரு. இதை தாண்டி அமிதாப்போட ஒரிஜினல் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஹிந்தி படம் பார்த்தா தான் தெரியும். பட் இப்போ ரீசெண்டாக அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா. இப்போது பிரகாஷ்ராஜ் அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நேச்சுரலாக ஒரு தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறவங்களுடைய அந்த ஒரு வாய்ஸ். ஆனால் இந்த ஏஐ வாய்ஸ் பாருங்களேன், அமிதாப் ஒரு கரகரத்தாக ஒரு தொண்டையில் ஒரு ஹிந்தி பேசுகிற, அதாவது ஹிந்தி தெரிந்து ஹிந்தி மாடுலேஷனே இருக்கிற ஒருத்தவர் தமிழ் பேசினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் இழுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு. ஆமாம். இப்போது அந்த ஒரு டைலாக் இருக்கு இல்லையா,
அநீதியை வந்து தட்டி கேட்கணும்னா அநீதியை வந்து நீதியால தான் அழிக்க முடியும் அப்படின்னு டயலாக் இருக்கு இல்லையா. நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணி நீதி தான் இது பண்ணணும் அப்படின்னு அந்த ப்ரொனவுன்ஸ் இருக்கு இல்லையா, மெனக்கடல் நிறைய இருக்கு. அது நமக்கு அது வந்து ஈஸி அக்செப்டபுளாக இருக்கும். ஆமாம், அவர் ஒரு ஹிந்தி ஆக்டர் தான், ஸோ ஹிந்தி ஆக்டராக அவர் தமிழில் பேசுகிறாரு அப்படின்னும் போது அதை நம்மளால ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதுவுமே வந்து எப்படின்னா இது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். இப்போ ஜெயிலர் படத்தில் வந்து விநாயகம் அது மலையாள ஆக்சென்ட்டில் தான் பேசியிருப்பாரு, ஆனால் தமிழில் பேசியிருப்பாரு. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, ஏதாவது சாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலையாள ஆக்சென்ட்டில் தான் ஃபுல்லாக தமிழில் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ அதை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த இதில். ஸோ அந்த இடத்துல அந்த ஏஐ வாய்ஸு இது எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். தமிழ்நாடு, இந்தியா 2 பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் ஒன்றா உட்காந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது நம்ம சொல்லவா வேணும். அதுவும் இங்கே சவுத் இந்தியாவில் அமிதாப் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். பொலிட்டிக்கலாக ரஜினிகாந்த் அவங்களோட வியூ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து என்கவுண்டருக்கு ஆதரிக்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஞானவேல் அவர்கள் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் உள்ளவர் இல்லையா. ஸோ இதை எப்படி கொண்டு போவான்னு நினைக்கிறீங்க? வந்து என்கவுண்டருக்கு ஆதரவான ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ஸ்லேயே பேசுகிற மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிடும், அதுவே நெகட்டிவாக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா மக்கள்? இது நான் பார்த்த வரைக்கும் சார், இது நம்ம பொலிட்டிக்கல் வியூவில் யோசிக்கும் போது கிரே சைட் ஆஃப் தி கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போது ஒரு மனிதன் ஏன் கெட்டவன் ஆகுறான், அவனை எதை வச்சு நீங்கள் கெட்டவன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, எதை வச்சு அவனை நல்லவன் முடிவு பண்ணுறீங்க? ஒரு மனிதனை பற்றி அவன் சூழ்ந்த சமூகமும் அவன் வசிக்கும் இடம்தான் அவனை வந்து அவன் யார் என்ன அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறதேவும். ஸோ அதோடைய அளவோடைய வேரியத்தை அந்த வேறுபாடை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஞானவேல் ஒரு கேரக்டரை உள்ள ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ ஜெய்பீம்லேயே எடுத்துக்கோங்களேன். ஜெய்பீமில் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்துருக்கும், லாயர் ஸ்ட்ரைக்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும்போது சூர்யா வந்து அந்த ஸ்ட்ரைக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு டக்குன்னு வந்து அந்த ஜம்ப் பண்ணி உள்ளே போய் இந்த கேஸுக்காக போய் நிற்பார். கேஸுக்காக போய் நிற்கிறாரு அப்படின்னும் போது இப்போ நம்ம இவர் இதுக்கு வராரா இல்லை அதுக்கு வராருன்ற ஒரு கன்ஃபியூஷன் தான் போகும். அதே மாதிரி இவர் என்கவுண்டருக்கு ஆதரவாக பேசுகிறாரா எதிராக பேசுகிறாரா அப்படிங்கிறதுக்குள்ளே போகாமல் இது 2 சைடும் இருக்கிற நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இவர் வந்து பேச முற்படுறாரு. அதுதான் நமக்கு இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதை வந்து கருத்து சொல்கிற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இது ஸ்க்ரீன் பிளேயில் எங்கே போகிற போக்கில் அதை வந்து சொல்லணும் அப்படின்றதுல கண்டிப்பாக இதில் ரஜினி சாரோட இன்புட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவரே இதில் சொல்லியிருக்காரு இல்லையா, நான் அந்த ஜெயிலர்லேயே சார் நான் ஒரு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், நீ யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க சார் அப்படின்னு அந்த குழந்தைத்தனமாக சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இவர் நிறைய இன்புட் கொடுத்துருப்பாரு. அந்த இன்புட்டை வச்சு தான் இவர் அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு சீன்ஸ் வந்து மாசாகவும் அதே சமயம் வேல்யூபிளாகவும் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இது வேல்யூபிளாக பண்ணியிருப்பாரு. ஸோ இதனால எனக்கு பெருசாலாம் கிடையாது. பட் இந்த டிபேட் ரொம்ப முக்கியமான டிபேட் தானே. என்கவுண்டர் சரியா தவறா? இன்னைக்கு எனக்கு வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு 15-20 வருஷம் கழிச்சு எனக்கு தண்டனை கிடைக்கிது. நான் 20 வருஷமா நான் பண்ண தப்புக்காக நான் காத்திருக்கேன். இப்போ நான் காத்திருக்கேன் அப்படின்னா அந்த 20 வருஷத்தோட வலியை நான் சுமந்துக்கிட்டே தானே இருக்கேன் குற்ற உணர்ச்சியோட. கரெக்டா? இப்போ 20 வருஷத்தோட அந்த குற்ற உணர்ச்சியோட நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். நான் 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து என்னை வந்து தூக்குல போட்டா இதில் பண்ணால் என்ன, நான் ஆல்ரெடி செத்துட்டேனே. இப்போ 20 வருஷமா அதே ஒடிய அந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே தான் நான் சுற்றிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அதை நான் செத்த என்ன சாகலைன்னா என்ன. பட் 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் பண்ண தப்பு எல்லாமே வெளியில் விடும்போது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பண்ண தப்பையோ பாவத்தையோ கழிச்சிட மாட்டோமா? இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாமல் ஒரு கொலை பண்ணிட்டு ஒரு எமோஷனலாக ஒரு கொலை பண்ணிட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ண தெரியாமல் கொலை பண்ணவங்களோட மைண்ட் செட் அப்படியா இருக்கும். ஆனால் கொலை பண்ணுறதே ஒரு தொழிலாக வச்சுருக்கிற ரவுடி பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு வெளில வந்தாலுமே திரும்ப அதே பாதையில் தானே போக போகிறான். அந்த இடத்துல ஒரு இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் வருது இல்லையா. இந்த ஒரு விஷயத்தை தான் இதுல வந்து முக்கியமா பேசுறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அமிதாப்புக்கும் ரஜினிக்குமே வந்து மெயின் கான்வர்சேஷன்ஸ் இதுதான் வரும். ஓகே, இப்போ அமிதாப்போட கேரக்டர் என்ன நான் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ரஜினியோட கேரக்டர் நீங்க சொல்ற விஷயம் அப்படித்தானே வரணும். ஆக்சுவலா அதானே உண்மை. அவன் இஷ்டத்துக்கு அது குற்ற உணர்ச்சி இல்லாம இஷ்டத்துக்கு எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கான். அவனை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போக சொல்றீங்களா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், கொலை பண்ண தப்புன்னு உணர்ந்துன்னா ஆனால் அவனுக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றீங்க இல்லையா. ஸோ இது 2க்கும் உண்டான போராட்டத்தை வந்து ஒரு கதையாக சொல்லும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கும். அது உளவியல் ரீதியாக நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து சினிமா ரீதியாக நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தானே இருக்குது. ஸோ அதை தான் இங்கே அதிகமாக பேசியிருப்பாங்க நான் நம்புகிறேன். சரியோ தவறோ ஆனால் 70% மேலே உள்ள மக்கள் வந்து என்கவுண்டர் ஆதரிக்கிற மக்களாக தான் இருக்காங்க இல்லையா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சார் என்கவுண்டர் ஆதரிக்கிறாங்க, என்கவுண்டர் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. என்கவுண்டர் பெருசாக எத்தனை பேர் பார்த்துருப்போம். நீங்கள் இன்னைக்கு நிறைய சினிமாவில் என்கவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி பத்திரிகையில் வந்து போலீஸார் சுட்டு பிடித்தனர், துப்பாக்கி சூட்டில் கொலை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. என்கவுண்டர் பெரும்பாலான மக்கள் நம்ம பார்க்கல, அதுக்கு பின்னாடி நடக்கிற அந்த ஸ்டோரிஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
இங்க அதுதான் ஒரு விஷயத்த வந்து நீங்க அது முழுசா தீர ஆராயாம, அது மேம்போக்கா ஒரு விஷயத்த சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து இது சரி, தவறுன்னு சொல்லி கேட்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு முறையற்ற செயல். ஸோ "குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்" அப்படின்னு தானே வள்ளுவனோட வாக்கியம். ஸோ இதில எது குணம், எது குற்றம் அப்படிங்கிறது நமக்கு முழுசா அலசி ஆராயாம, மேம்போக்கா ஒரு கருத்த வச்சுட்டு, இது சரி, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு, மக்களோட ஜட்ஜ்மெண்ட்டையும் நான் சொல்றேன். இது சரி, தவறு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வர முடியாது. அது அந்தந்த இடத்துக்கு ஏத்தாப்புல பொருந்துது. அதனால தான் நீதிமன்றத்தில வந்து எல்லாருமே மக்கள் நாடி போறது. எது சரி, எது தவறுன்னு அலசி ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்த பண்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது, இப்போ இதில எந்த இது எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அது முழுக்க முழுக்க படம் பார்க்கும்போது தான் நமக்கு அது புரிய வரும். ரொம்ப நன்றி சார். வேட்டையின் ட்ரெய்லர் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.